அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யூபிஎஸ்சி பாலிட்டியில் 2024 கேட்கப்பட்ட கொஷினை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸை தெளிவாக படித்தாதான் அதுக்குண்டான ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கொஷினை பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எ பில் இஸ் பெண்டிங் இன் லோக்சபா லேப்சஸ் ஆன் டிசல்யூஷன். அதாவது ஒரு பில்லு தோல்வி அடைகிறதுக்கு என்ன மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாகவும் சரி, ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் ஆர் பிலோ ஆர் கரெக்ட். ஃபஸ்ட்டு இதுதான் படிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு பிறகு தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கரெக்டு சரி அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்லேயும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பில்லு தோல்வி அடைகிறதுக்கு எப்போ தோல்வி அடையும் அப்படிங்கிறது தான் ரீசன். ஓகேங்களா? ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ தோல்வி அடையும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், எப்போ ஒரு பில்லு தோல்வி அடையும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பில்லு எப்படி ஒரு மசோதா, பில்லுனா மசோதா, தமிழில் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பில்லுனா மசோதா. ஒரு மசோதா எப்பவும் சட்டமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பில்லு என்ன பண்ணுவாங்க, லோக்சபாவில் அறிமுகப்படுத்துவாங்க, இல்லைன்னா ராஜ்யசபாலையும் அறிமுகப்படுத்துவாங்க. சரிங்களா? அங்கே பாஸ் ஆகிட்டு ஒரு பில்லு அங்கே ஒரு பில்லு பாஸ் ஆகும், மெஜாரிட்டி மூலமாக பாஸ் ஆகும். சரியா? பாஸ் ஆகணும். ஓகேங்களா? மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். லோக்சபா இல்லை ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே மெஜாரிட்டி மூலமாக பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹவுஸுக்கு அனுப்புவாங்க. ஒன்று லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் லோக்சபாவுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? 2 இடத்துலையும் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். அப்போ மெஜாரிட்டி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயும் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிட்டு பில்லு அந்த மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும். அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் என்னமா மாறும் அப்படின்னா சட்டமாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த பில்லு எப்பெல்லாம் தோல்வி அடையலாம் அப்படின்றது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு எப்போ தோல்வி அடையும் அப்படின்னா, when the bill pending in லோக்சபா, அதாவது லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லோக்சபா கலைக்கப்பட்டிருக்கும் உடனே. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா டிசால்வ் ஆகிடுது, கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பில்லு என்ன ஆகும் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிரும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பில்லு லோக்சபாவில் பாஸ் பண்ணி என்ன ஆகும், லோக்சபா டிசால்வ் ஆகிட்டு பில்லு அங்கேயே பெண்டிங்கில் இருக்குன்னா பில்லு தோற்று போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பில்லு பாஸ் ஆகிடுச்சு, லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு, ராஜ்யசபாவுக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே பாஸ் ஆகிடுச்சு, இங்கே அனுப்பிட்டாங்க. ஆனால் இங்கே அனுப்பின உடனே லோக்சபா டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் பில்லு என்ன ஆகிடும், தோற்று போயிடும். பில்லு தோல்வி அடைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பில்லு பெண்டிங்கில் இருக்குனாலும் தோற்று போயிடும். இங்கே பாஸ் பண்ணி இங்கே ராஜ்யசபாவுக்கு அனுப்பின பிறகும் லோக்சபா டிசால்வ் ஆகிடுச்சுனாலும் என்ன ஆகும் அப்படின்னா தோற்று போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டு கண்டிஷன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லோக்சபா கலைக்கப்பட்டால் பில்லு தோற்று போயிடும்னு அர்த்தம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ் பண்ணுற பில்லு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியே கலைக்கப்பட்டுருச்சுன்னா பில்லு தோற்று போயிடும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ when the லோக்சபா இஸ் டிசால்வ்டு, லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு, ஆனால் பில்லு இப்போது ஜாயின்ட் சிட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜாயின்ட் சிட்டிங்னா என்னென்னா, ஒரு முக்கியமான பில்லு அது இங்கேயும் பாஸ் ஆகலை, ராஜ்யசபாலேயும் பாஸ் ஆகலை அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங்கு கொண்டு வருவாங்க. 2 பேரும் ராஜ்யசபா லோக்சபா மெம்பர்ஸ் ஜாயின்ட் சிட்டிங். இது ரொம்ப அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான பில்லு, மக்களுக்கு ரொம்ப முக்கியமான பில்லு, ரொம்ப தேவைப்படக்கூடிய பில்லு, கண்டிப்பாக இது வந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமை வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபா மெம்பர்ஸும் ராஜ்யசபா மெம்பர்ஸும் ஜாயின்ட் சிட்டிங். ஸோ ஆனால் இந்த ஜாயின்ட் சிட்டிங் சொல்லிட்டாங்க, ஜாயின்ட் சிட்டிங் வந்துருச்சு. ஆனால்
லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு, அப்பயும் தோற்று போகாது அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லோக்சபாவில் பாஸ் ஆகலை, ராஜ்யசபாவில் தான் பெண்டிங் இன் ராஜ்யசபானா ஒன்றும் இல்லை, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறாங்க, பட் லோக்சபாவில் பாஸ் ஆகலை, ராஜ்யசபாலே பெண்டிங் இருக்குது அப்படின்னாலும் அது தோற்காது. ஏன் அப்படின்னா ராஜ்யசபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போத் ஹவுசஸ் பட் பிரசிடென்ட் அசன்ட் பெண்டிங். அதாவது லோக்சபாலையும் பாஸ் ஆகிடும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடும், பிரசிடென்ட் அசன்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில் வந்து தோற்று போகாது. ஓகேங்களா? தோல்வி அடையாது. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். அதாவது இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர், இது பிரசிடென்ட்டோட, அதாவது விருப்பப்படி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லை வந்து ஒரு முறை திரும்ப அனுப்பலாம், இதை நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரீகன்சிடர் பண்ணாலும் என்ன ஆகாது அப்படின்னா டஸ் நாட் லேப்ஸ், தோல்வி அடையாது. ஓகேங்களா? எப்போ தோல்வி அடையும்? லோக்சபா டிசால்வ் ஆகும்போது தோல்வி அடையும். ஓகேவா? லாஜிக் இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த லாஜிக் வச்சு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை பார்க்கலாம். A bill is pending in Lok Sabha lapses on its dissolution. அதாவது லோக்சபாவில் பெண்டிங் இருக்கு பில்லு, ஆனால் டிசொல்யூஷன் ஆயிடுச்சு, கலைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? லோக்சபா கலைக்கப்பட்டாவே அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எ பில் இஸ் பாஸ்டு பை லோக்சபா, லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணுறாங்க, அண்ட் பெண்டிங் இன் ராஜ்யசபா, லோக்சபாவில் பாஸ் ஆகிட்டு ராஜ்யசபாவுக்கு போயிடுது. லேப்சஸ் எப்போ லேப்ஸ் ஆகும்? டிசொல்யூஷன் ஆஃப் த லோக்சபா. நான் என்ன சொல்லியிருந்தேன்? லோக்சபா டிசொல்யூஷன் ஆச்சுனாவே என்ன ஆகிடும்? தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த கொஷினுக்கு, பட் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே கரெக்ட்னா கண்டிப்பாக ஆன்சர் இஸ் பி தான். ஓகேங்களா? ஏன்னா 1 2 3 அண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுக்கல இங்கே எங்கேயுமே. ஓகேவா? ஸோ டேரெக்டாக 1 and 2 இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், a bill is regard president of India notified intention to summon the house joint sitting. நம்ம நோட்ஸில் இப்போ காமிச்சது வந்து சிம்பிளாக இருந்திருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் மாதிரி இருக்கும். எப்பவுமே யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ்மெண்ட் வந்து குழப்பம் மாதிரி தான் இருக்கும். ஜாயின்ட் சிட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அது லேப்ஸ் ஆகாது. ஓகேவா? லேப்ஸ் ஆகாது, அதாவது தோல்வி அடையாது, டஸ் நாட் லேப்ஸ். ஜாயின்ட் சிட்டிங் கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க, நோட்டிஃபை பண்ணிட்டாங்க ஜாயின்ட் சிட்டிங், ஆனால் லோக்சபா கலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பில் வந்து தோல்வி அடையாது. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் இஸ் 3 தப்பு. ஓகேங்களா? ஸோ 1 and 2 தான் ஆன்சர் இஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.